தயாரிப்பாளரும் நடிகருமான கே ராஜன் அவர்கள் தற்கொலை செஞ்சு உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் யாராலையுமே ஏத்துக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கே ராஜன் அவர்கள் தற்கொலை செஞ்சு இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா தன்னுடைய கார்ல வரும்போது தன்னுடைய டிரைவர் கிட்ட பேசி இருக்கிற விஷயங்கள் தான் இவருடைய மர்மமான தற்கொலை பின்னணியில அடுத்தடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகரும் தயாரிப்பாளருமான கே ராஜன் அவர்களுக்கு 85 வயது ஆகுது. சினிமா துறை சார்ந்த விஷயங்களுக்கும் பொதுநல விஷயங்களுக்கும் பல இடங்கள்ல ரொம்பவே தைரியமா குரல் கொடுத்திருக்காரு. பல்வேறு பொது விவாதங்கள்லயும் பல்வேறு சினிமா சார்ந்த விவாதங்கள்லயும் ரொம்ப தைரியமா தன்னுடைய துணிச்சலான கருத்துக்களை முன்வைப்பாரு. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கிற தைரியம் நிறைந்த கே ராஜன் அவர்கள் நெஞ்ச உழுக்கிற அளவுக்கு இப்படி ஒரு விபரீதமான விஷயத்தை செஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. கே ராஜன் அவர்கள் கடந்த 3 வாரங்களாகவே யார்கிட்டையும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம ஏதோ ஒரு மன அழுத்தம் காரணமா முழுமையாகவே தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இதுல இன்னைக்கு வண்ணாரப்பேட்டையில இருந்து மதிய நேரத்துல தன்னுடைய கார்ல டிரைவரோட வெளியே ஒரு முக்கியமான வேலையா போறதா வீட்டுல சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. டிரைவரோட கார்ல போயிட்டு இருக்கும்போது சரியா அடையாறு பாலம் வரும்போது கே ராஜன் அவர்கள் தன்னுடைய டிரைவர் கிட்ட வண்டியை உடனே நிறுத்த சொல்லியிருக்காரு. பாலத்திலேயே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரதா சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நடந்து போயிருக்காரு. பாலத்திலேயே நடந்து போனது மட்டும் இல்லாம சரியா நடு பாலத்துல நின்று யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீரென நடு பாலத்துல இருந்து கீழே குதிச்சிருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த கார் டிரைவர் உடனே காரை விட்டு கீழே இறங்கி தற்கொலை செய்ய தான் கீழே விழுந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து உடனே கத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டது மட்டும் இல்லாம காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியா மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஜேசிபி மற்றும் படகு மூலியமா சுமார் 1 மணி நேரம் தேடப்பட்டு அதன் பிறகு கே ராஜன் அவர்களுடைய உடலை மீட்டிருக்காங்க. இதுல ரொம்ப சோகமான அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை யாரும் காப்பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தானும் பயந்தோ இல்ல மனசு மாறியோ வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நடு பாலத்துல இருந்த ஆற்றில குதிச்சிருக்காரு. விழுந்த உடனே எந்த ஒரு அசைவும் இல்லாம அவருடைய உடல் ஆழமான பகுதிக்கு போயிருக்கு. மீட்பு படையினர் 1 மணி நேரத்துக்கு பிறகு அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ கே ராஜன் அவர்கள் ரொம்பவே ஒரு தைரியமான மனுஷன் அப்படிங்கிறதுனால யாராவது தூண்டுதல் பேர்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரியும் ஏதாவது குடும்ப பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியும் இல்ல ஏதேனும் கடன் சுமையா அப்படிங்கிற மாதிரியும் இவருடைய இந்த இறப்புல வழக்கு பதிவு செஞ்சு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியா டிரைவர் கூட இருந்ததுனால டிரைவர் கிட்ட தான் இப்ப தீவிர விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு. டிரைவர் சொன்ன விஷயத்துல எப்பயுமே கார்ல கலகலன்னு பேசிட்டு வருவாரு அப்படின்னும் ஆனா இன்னைக்கு அவர் எதுவுமே பேசாம அமைதியா வந்ததாகவும் அதே மாதிரி அவர் இப்படிலாம் இறங்கி வாக்கிங் போனதே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவர் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொன்னதும் ஆனா அவர் ஏதோ அப்செட்டா இருக்காரு போல அப்படின்னு நினைச்சதாகவும் ஆனா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் உசுரை கொடுத்தாவது அவரை காப்பாத்தி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கே ராஜன் அவர்களுடைய டிரைவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிற விஷயம் தான் இன்னும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கடைசியா இந்த விஷயத்தை தான் கே ராஜன் அவர்கள் தன்னுடைய டிரைவர் கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. இப்போ காவல்துறை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தீவிர விசாரணையில இறங்கியிருக்காங்க. இப்போ கே ராஜன் அவர்களுடைய உடலை சென்னை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனைகள் முடிஞ்சு அவருடைய உடலை குடும்பத்தார்கள் கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரையும் ரொம்ப தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம தப்பு நடந்தா அதுக்கு உடனே குரலும் கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ரொம்ப தைரியமான ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு தவறான முடிவெடுத்திருக்கிறது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா அவருடைய நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் இப்போ காவல்துறை கிட்ட தீவிர விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இவருடைய இழப்பானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இப்போ அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.